வணக்கம். நவம்பர் 26 அயன் டெஃபிஷியன்சி டே அனுசரிக்கப்படுது. அயன் நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியமானது, டெஃபிஷியன்சி வருதுன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த டே அனுசரிக்கப்படுது. இரும்பு சத்து நம்ம உடம்புல இருக்கு, சிவப்பணுக்கள் இருக்க ஹீமோகுளோபின்ல முக்கியமான அங்கம் வகிக்குது. இரும்பு சத்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகுறது சிறுகுடல்ல டியோடினம்ல அப்சர்வ் ஆகும். நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டுல ஹீம் அயன், நான் ஹீம் அயன். ஹீம் அயன்ங்கிறது நம்ம எடுத்துக்கிற அனிமல் ப்ராடக்ட்ஸ், மீட், ஃபிஷ் அதுல இருந்து வரக்கூடியது. நான் ஹீம் அயன்ங்கிறது நம்ம எடுத்துக்கிற காய்கறிகள், பழங்கள், நட்ஸ், சீரியல்ஸ்ல இருந்து வருது நான் ஹீம் அயன். என்ன காரணங்கள்னால இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுகுடல்ல பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு இல்ல ஒரு சில பெரியவங்களுக்கு கூட கொக்கி புழுக்கள் இருக்கலாம், ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும். அதனால இரும்புச்சத்து குறைபாடு இருக்கலாம். விமன்ல பாத்தீங்கன்னா நார்மல் மென்ஸ்ட்ருவேஷன்ல ப்ளீடிங் எக்ஸஸா போச்சு அப்படின்னா அதனால இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கர்ப்பப்பையில எதுவும் பிரச்சனை இருக்குதா, எக்ஸஸ் ப்ளீடிங்க்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியாகும். பெரியவங்கள்ல குடல்ல புண்கள், அல்சர் இல்லாட்டினா கேன்சர் இருந்தா கூட அதோட வெளிப்பாடா இரும்புச்சத்து குறைபாடு அதோட மேனிஃபெஸ்டேஷனை வெளிப்படலாம். இந்த மாதிரி என்ன காரணங்கள்னால இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணாதான் திரும்ப அவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு வராம இருக்கும்.